ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து தாளிச்ச கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுனா, இது வந்து இட்லி அரிசி இருக்குது. இட்லி அரிசியை வந்து ஊற வச்சு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தாளிக்கிறதுக்காக காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு. இது வந்து தேங்காய். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு போட்டுக்கலாம். உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிக்கும் போது அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்புமாக்கெலாம் ஆட் பண்ணுற மாதிரி தாளிக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் கொஞ்சம் வதங்கினதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து அதிலே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கிளறும் போதே நம்ம உப்பு போட்டால் மட்டும்தான் அதில் வந்து மாவில் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து கைவிடாமல் இப்படி கிளறிக்கோங்க. நம்ம தாளித்து வச்சுருக்க எல்லா தாளிச்சமும் வந்து இதில் வந்து ஆட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வதக்கிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு வர மாதிரி பதத்தில் வதக்கிக்கோங்க. நம்ம வந்து கிண்ட வந்து இந்த மாதிரி வதக்கும் போது இப்படி ஆகும் கட்டியாக மாவு. ஒரு 3/4 இதிலே வெந்துடும். நம்ம இதில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சு தான் நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வந்து வதக்கிக்கோங்க. இப்படி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் போட்டு ஒரு கிளறிட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க. அடுப்புலேருந்து இறக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு எப்போதும் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், நான் பிடிச்சு காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம கரெக்டான பதத்தில் வந்து வதக்கியிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிடிச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வதக்கிறத வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சரியான பதத்தில் வரும். இப்படி வந்து எடுத்துக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.